நாகிபாளையம் பேருக்கழகத்தினுடைய தலைவர் அக்கா மரகதம் பேருக்கு மறைக்காதப்பா நீ வட தெரிவிக்கணும் மாற்ற முடியாது. சமுத்திரம் புகழும் போதும் ஒருத்தவன் பொங்கும் போதும் வசித்தவன் ஆதிக்கத்தை மறுப்பவன் எவனும் இல்லை. போதுமா வாய்க்கே போய் மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர் அழைக்கப்படுகின்ற அன்பிற்கினிய இளவல் சகா விக்னேஷ் அவர்களே, திருமூர்த்தி அவர்களே, பிரதீப் கந்தசாமி அவர்களே, ஒன்றிய துணைச் செயலாளர் சாந்தி பிரியா அவர்களே, விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர், முன்னாள் சட்டமன்ற அடிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒன்று அடிப்படுத்த தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு ஓரமின்சனையாக மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இன்றைக்கு எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய ஒன்றிய சர்க்கார் இன்றைக்கு ஒருதலை பட்சமாக இன்றைக்கு நடந்து கொள்வது கவலைக்குரிய செய்தி என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும். அதற்காக எங்கள் கண்டனத்தை பதிவு செய்வதற்கும் தான் அசோகபுரத்தில் கூட்டம். நாடாளுமன்றத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தடித்த வார்த்தைகளை அன்சிவிலைஸ்டு, அன்டெமோக்ராட்டிக் என்று தமிழர்களை அவர் அழுக்கு சொற்களால் அவமானப்படுத்துகிறார். ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒரு தமிழ் தேசிய இனத்தை வரலாற்றில் நாகரிகத்திற்கு பதியம் போட்ட ஒரு சமூகத்தை அன்சிவிலைஸ்டு என்று சந்தையில் நின்று சத்தம் போட்டால் நான் சம்பத் கவலைப்பட மாட்டேன். சாவடியில் நின்று பேசினால் ஏனென்று கேட்க மாட்டேன். மந்தையில் நின்று மாடு போல் கத்தினால் கூட என் மனம் வருத்தப்படாது. பாராளுமன்றத்திற்கு பேரே ஹவுஸ். நாடாளுமன்றம் என்பது ஹவுஸ். எனக்கு அது வீடு, என்னுடைய ஜனநாயகத்தினுடைய கூடு. அங்கே நின்று கொண்டு ஒரு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பேசுகிறார். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் திமுக எத்தனையோ வசுவுகளையும் வசை மாறிகளையும் எதிர்கொண்டிருக்கிறது. ஆனால் தர்மேந்திர பிரதான் இன்றைக்கு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் 2252 கோடி அரசு பள்ளியில் பயில்கிற 43 லட்சம் மாணவர்களுக்கு பயன்பட வேண்டிய தொகையை நீ இந்தியை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான், மும்மொழியை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தர முடியும் என்று ஒரு நிபந்தனையை அவர் விதிக்கிறார். ஒரு நிர்பந்தத்தை தமிழக அரசுக்கு தருகிறார். ஒரு நெருக்கடிக்கு நம்மை ஆளாக்குகிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சந்த திருப்புகள் போல் தித்திக்கிற எங்கள் தலைவர், சிந்து மழைத்துளியை போல சிறந்த தலைவர். இன்னும் சொல்ல போனால் இரண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் இவனால் தான் விடியும் என்று தமிழ்நாட்டில் மக்கள் நம்புகிற எங்கள் தலைவர் 10,000 கோடி தந்தாலும் மும்மொழி திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று ஒரு ஆண் மகனாக கன்னத்தில் அறைந்ததை போல சொன்னார். அதற்கு எதிர்வினையாற்றுகிறேன் என்கிற பெயரால் அன்சிவிலைஸ்டு, அன்டெமோக்ராட்டிக் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நான் நாஞ்சில் சம்பத் கேட்பது,
நீ ஏற்கனவே ஒடிசா மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் வாழை இலை போட்டு அதில் சோறு வைத்து கூட்டு வைத்து அதை தமிழன் வழித்து தின்னுவதாக நீ ஒரு சித்திரத்தை அன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் பதிவு செய்தாய். அது மட்டுமல்ல, உலக புகழ்பெற்ற புவனேஸ்வரில் இருக்கின்ற பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய சாவியை அது தமிழன் கையில் இருக்கிறது என்று ஒரு IAS அதிகாரி தமிழரை குறிவைத்து ஒரு குற்றம் சாட்டினார். சரி, மனிதவள மேம்பாட்டுத் துறை தான் அதை சொல்லுகிறார் என்றால், தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாடாளும் பிரதமரும் அதை வழிபடுகிறார். ஆகவே தமிழர்களை இந்த நாட்டில் அவமதித்து எங்கள் ஆகாயத்தை அழுக்காக்குவதற்கு துடிக்கின்ற இந்த அடாவடித்தனத்தை, இந்த அழிச்சாட்டியத்தை, இந்த அரசியல் அநாகரிகத்தை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கழகம் இன்றைக்கு விரும்புகிறது. நமக்கு தனிப்பட்ட பகை இல்லை. நாம் இந்தியை படிக்க கூடாது என்று யாருக்கும் எந்த நெருக்கடியும் கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டின் தலைநகர் தியாகராய நகரில் இந்தி பிரச்சார சபா இருக்கிறது. இந்தியை விருப்பம் உள்ளவர்கள் மெட்ரிக் பள்ளிகளில், CBSE பள்ளிகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு பள்ளியில் அந்த மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கான கட்டமைப்பு தமிழில் நாட்டில் இல்லை. அதை தாண்டி இருமொழி கொள்கைதான் இந்த நாட்டில் இருக்கும் என்று ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் பெருந்தகை அண்ணா இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் அதை ஒரு சட்டமன்றத்தில் அதை ஒரு தீர்மானமாக வடித்தெடுத்து தந்ததற்கு பிறகு அதுவே தமிழ்நாட்டிற்கு போதுமானது என்று தமிழகம் நேற்றும் இன்றும் நாளையும் ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியை ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்டால் அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற குடிமகனுக்கு இந்தி தாய்மொழி, அவனுக்கு அலுவல் மொழியும் அதுதான், அவனுக்கு தொடர்பு மொழியும் அதுதான், அவனுக்கு அரசு மொழியும் அதுதான். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற உனக்கு அலுவல் மொழியாய், தொடர்பு மொழியாய், தாய்மொழியாய், அரசு மொழியாய் ஒரு மொழியே இருக்கிற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்கள் 2 மொழி போதும் என்று ஒரு முடிவெடுத்து விட்டால் இந்த முடிவின் மீது ஒரு ஆக்கிரமிப்பை நிகழ்த்துவதற்கு உனக்கு யார் அதிகாரம் தந்தது? இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை. இந்தி கற்றால் என்ன கிடைக்கும்? என்னுடைய நண்பனுடைய தென்னந்தோட்டத்தில் வேலை பார்க்கிறவன் இந்தி பேசுகிறவன் பீகாய், அவன் பேசுகிற இந்தியை என் நண்பன் புரிந்து கொள்ளுகிறான். என் நண்பனும் இப்பொழுது இந்தி பேசுகிறான். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்டில் ஒரு அரசாங்கமே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறாய் என்றால் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்டில் ஒரு அரசாங்கமே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறாய் என்றால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது என்பதை திமுக புரிந்து கொண்டது. 1938 சக்கரவர்த்தி திருமகன் ராஜகோபாலாச்சாரி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி, கல்கத்தாவின் கவர்னராக இருந்த ராஜகோபாலாச்சாரி கல்கத்தா கவர்னராக இருந்த பொழுது அவருக்கு தங்கத்தாலான கைத்தடியை பரிசாக கொடுத்தார்கள். கவர்னர் மாளிகை விட்டு வெளியேறுகிற பொழுது தங்கத்தாலான கைத்தடியை கவர்னர் மாளிகையில் வைத்துவிட்டு திரும்ப வந்த பரிசுத்தமான சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. இன்னைக்கு இருக்கிற கவர்னர் சம்சா கொடுத்தால் கூட கொண்டு போய் விடுகிறார். தங்கத்தாலான கைத்தடியை கவர்னர் மாளிகையில் வைத்துவிட்டு வந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 1938 125 அரசு பள்ளிகளில் இந்தி கட்டாயம் என்று அறிவித்தார். தடி கொண்டு பலர் தலை நடித்ததைப் போல, இடிவந்து இதயத்தில் விழுந்ததைப் போல துடித்து போற தந்தை பெரியார் வெசுவியஸ் எரிமலையாக வெடித்து சிதறினார். அறிஞர் அண்ணா
ஒரு எரிமலை குழம்பானார். இந்தியை எதிர்த்து தீர வேண்டிய கட்டாயத்திற்கு ராஜாஜிதான் எங்களை கொண்டு தள்ளினார். இத்தனைக்கும் ராஜாஜி மூதறிஞர். உயர்வர உயர்நிலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் எவன் என்று நம்மாழ்வார் பாசுரம் நாக்குக்குள் நுழையாததை நாடெல்லாம் விளக்கம் சொன்ன பெருமகன். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ராமாயணம் தெரியும் என்றால் அது கம்பனை பிடித்ததால் அல்ல, ராஜாஜியை பிடித்ததால். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மகாபாரதம் தெரியும் என்றால் அவர் படைத்த வியாசர் இருந்தை படைத்துத்தான் தமிழர்கள் அதை தெரிந்து கொண்டார்கள். அவரே இந்த பாவத்தை செய்தார். போராட்டத்திற்கு பெரியார் தேதி குறித்தார். 1938 தாளமுத்துவும் நடராஜனும் சிறைச்சாலையில் இறந்து போனார்கள். அண்ணா ஒரு பெரிய மானுட பற்றாளர். கவலையும் கண்ணீரும் அவர் கண்களில் இருந்து ஆறாக குங்கி பெருக்கெடுத்தது. கீழப்பழுவூர் சின்னச்சாமி அண்ணாவின் சிலையை அரவணைத்துக் கொண்டது. அம்பாளுக்கு காவிரி தண்ணீரால் அபிஷேகம் செய்வதைப் போல தன்னுடைய தேகத்திற்கு தானே பெட்ரோலை ஊற்றி தன்னுடைய தேகத்திற்கு தானே தீயை பற்ற வைத்து பற்றி பிடித்த தீ ஜுவாலை விட்டு குழந்து விட்டு எரிய முத்து பற்கள் வெடித்து சிதற மோகனமுடி கருகி சுருள வறண்ட வயலை போல உடம்பு பாலம் பலமாக வெடிக்க உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுக நிற்க சக்தியற்று நிலத்தில் சாய்ந்து கீழே விடும் பொழுதும் ஆதிக்க இந்தி வீழ்க